அற்புத ஜெபக்கோபுர ஏஜி தேவாலயம் வழங்கும் பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்த. கைகளை அசைத்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை 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 உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை ஆராதனை
உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஜீவனுள்ள தேவனுக்கு இயேசு மகாராஜாவுக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆண்டவர் நல்லவர். கடந்த 3 வாரங்களாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அற்புதங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் விளங்க பண்ண தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த பரலோக மனமகிழ்ச்சியின் ஆராதனை வேளையிலே நாம் தியானிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3வது காரியம் எரேமியா 33:11. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிட்டத்தட்ட கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதியோடு பரலோக ஆராதனை கூடங்கள் பூட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக உருண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தில் பல இடங்களில் பல பாகங்களில் ஆராதனைகள், தேவனை உயர்த்தும் ஆராதனை கூடங்கள் திறக்கப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பல தேசங்களில் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆலய கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் சிறையிருப்புக்குள் இருப்பது போல 4 சுவர்களுக்குள் அடைக்கப்பட்ட நிலைமையில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் பரிசுத்த ஆவியானவர் முழு உலகத்திலும் 4 சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, மணவாளன் இயேசுவை ஆராதிக்க முடியாமல் மணவாட்டி சபையாக வேதனையோடு துக்கத்தோடு துன்பத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை ஆவியானவர் கொடுக்கிறார். இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தமும் மணவாட்டியாகிய சபையின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்கிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நன்றி பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும்
கேட்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் இந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொடுக்கிறார். இன்றைக்கு உலகமே துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு மேல் முழு உலகமும் இந்த பயங்கரமான பாதிப்புக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். பல லட்சம் மக்கள் அவர்கள் சுகமாக்கப்பட்டிருந்தாலும் பல லட்சம் மக்கள் மடிந்து போன சூழ்நிலையிலே கூக்குரலின் சத்தம், அலறலின் சத்தம், வேதனையின் சத்தம் தேசத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்கிறார், இந்த துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி அந்த தேசத்தில் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தமும் மணவாட்டி சபை ஜீவனுள்ள தேவனை உயர்த்தி ஆராதிக்கிற சத்தமும் கர்த்தருடைய ஆலய கதவுகள் திறக்கப்பட்டு ஸ்தோத்திரம் நன்றி பலிகளை காணிக்கையாய் கொண்டு வருவதின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இன்றைக்கும் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிறவராய் ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. நன்றி பலிகளை செலுத்தும், துதி பலிகளை செலுத்தும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும், ஆராதனைகளை ஆவியானவர் இந்த நாட்களிலே நமக்கு ஏற்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. துதியின் சத்தம் அங்கே கேட்கப்படும். The voice of thanksgiving. The voice of thanksgiving. இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படி, கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படி, கர்த்தருக்கு துதிகளை செலுத்தும்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? எந்தெந்த ரீதியில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? தாவீது ராஜா சொல்லுகிறார், 9ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 9:7 முதல். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக படியுங்கள். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். ஸ்தோத்திரம். இந்த 11ஆம் வசனத்தில் தாவீதையா சொல்லுகிறார், சியோனில் வாசமாயிருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, sing praise to
the Lord which dwelleth in Zion. Sing praise to the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்திலே பாடல்களை பாடி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ணி கீர்த்தனம் பண்ணுவது என்பது sing praise. சீயோன் என்பது தேவனுடைய மகிமையின் ஆலயம். அந்த மகிமையின் ஆலயத்திலே நாம் கர்த்தரை நன்றியோடு பாடி துதிக்க வேண்டுமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். Sing praise to the Lord with thankful heart. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தரை கம்பீரமாய் பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. உண்மையாகவே பாட்டின் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி சொல்வது ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. அல்லேலூயா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து 430 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் அந்த பயங்கரமான கொடுங்கோலனுடைய அடிமைத்தனத்திலிருந்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுவிக்கப்பட்டார்கள். அப்படி விடுவிக்கப்பட்டு பலத்த கையோடு ஓங்கிய புயத்தோடு சுமார் 70 லட்சம் மக்கள் 20 வயது முதல் 60 வயது வரைக்கும் உள்ளவர்கள் மட்டும் 6 லட்சம் பேர். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். From 20 to 60 20 முதல் 60 வயது வரைக்கும் உள்ள யுத்த புருஷர் மாத்திரம் 6 லட்சம் பேர். ஒரு வேத விஞ்ஞானி அறிவிக்கிறார், எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 70 லட்சம் பேர் 430 வருஷங்களில் 70 பேராய் போனவர்கள் 70 லட்சமாய் மாறும்படி கர்த்தர் செய்தார். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்கதரிசன வார்த்தை, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பலுகி பெருகும்படி சேனைகளின் கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 70 லட்சம் மக்களும் பரிசுத்தவானாகிய மோசேயின் தலைமையில் அவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி அவன் எல்லா ரதங்களையும் எகிப்தில் இருக்கிற குதிரைகளையும் எல்லா ராணுவங்களையும் சேர்த்துக்கொண்டு பின்தொடர்ந்து வந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், மோசே, உன் கையில் இருக்கிற கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு. அல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் நீ காண மாட்டாய். கர்த்தராகிய நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் பேசினார். அப்படியே கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. அவர்கள் செங்கடலில் வெட்டாந்தரையிலே கடந்து போகும்படி கர்த்தர் அற்புதம் செய்தார். பார்வோனுடைய சேனை நடு கடலில் வந்தபோது கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார்,
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் அக்கறைப்பட்டு விட்டார்கள். செங்கடலை கடந்து விட்டார்கள். நடு கடலிலே உருளைகள் கலந்து அச்சு ஒடிந்து நடு கடலிலே தத்தளிப்போடு பார்வோனின் சேனை ரதங்கள் குதிரைகள் வந்து கொண்டிருக்கிறது. மோசே மறுபடியும் கையை கோலை ஓங்கி சமுத்திரத்தை சேர்த்து விட்டார். சமுத்திரம் முன்போல் திரும்பி வந்தது. நடு கடலிலே பார்வோனும் அவருடைய சேனைகளும் அழிக்கப்பட்டார்கள். மறுநாள் காலமே பார்த்தபோது அவர்கள் செத்த பிரேதங்களாய் அந்த கடலிலே செத்து மிதந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமம் 14:30 இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து மிதக்கிறதை கண்டார்கள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. உன்னை அவிசுவாசப்படுத்தி, உன்னை பயப்படுத்தி, உன்னை துன்புறுத்தி விரட்டி கொண்டு வருகிற இந்த பார்வோனின் கிரியைகள் செத்து மிதக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இந்த பார்வோனின் இந்த கொள்ளை நோயின் கிரியைகள், சாத்தான் கொள்ளை நோயின் கிரியைகள் செங்கடலிலே செத்து மிதக்கும்படி அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 31ஆம் வசனமும் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை 3 வசனங்களை சேர்ந்து படிப்போமா? படிங்க சத்தமா. கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். நேற்று ஒரு விஞ்ஞானி அறிவித்திருக்கிறார், ஸ்தோத்திரம், வெகு சீக்கிரத்திலே இந்த கொரோனா எளிமினது ஸ்தோத்திரம் எப்படியோ அப்படியே ஒரு நொடி பொழுதில் அது இல்லாமல் போகும் என்று நேற்று ஒரு விஞ்ஞானி சீக்கிரத்திலே இது நடக்கும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திட்டவட்டமாய் சொல்கிறார், இந்த கிரியைகளுக்கு தேவன் ஒரு முடிவை கட்டளையிட்டு அற்புதங்களை விளங்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்தார்கள். முழு உலகமும் கர்த்தராகிய இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அவருக்கு பயப்படும்படியாக அவருடைய ஊழியக்காரர்களுக்கு பயப்படும்படியாக ஊழியக்காரர்கள் மேல் விசுவாசம் வைக்கும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். ஒரு கைத்தட்டு கொடுத்து கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். 15ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. 1, 2, 3. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அல்லேலூயா. பாட்டின் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பாட்டு பாடுறது என் பாட்டு வரத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, எனக்கு பெரிய தாளந்து இருக்குது என்பதை பீத்திக் கொள்வதற்கு அல்ல, நான் பெரிய சிங்கர், நான் பெரிய மியூசிஷியன் என்பதை பந்தா பண்ணுவதற்கு அல்ல, கர்த்தரை புகழும்படியாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்.
தோத்திரம். அதுதான், அந்த ஆராதனை தான் பரலோகத்துக்கு போய் எட்டும். இந்த பந்தா பண்ற ஆராதனையெல்லாம் கூரைக்கு மேல போகாது தம்பி. எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் புகழப்பட வேண்டும், கர்த்தர் உயர்த்தப்பட வேண்டும், கர்த்தர் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். என்ன பாடினாங்க? அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பாட்டா பாடுறாங்க. ஸ்தோத்திரம். 2ஆம் வசனம் சேர்ந்து படிங்க. கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஸ்தோத்திரம். 9 முதல் 11 வசனங்கள். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவரிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். தோத்திரம். பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம்போல் அமிழ்ந்து போனார்கள். கையை தட்டி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. தோத்திரம். அதை சொல்லிட்டு பாடுறாங்க. 11ஆம் வசனத்தை சேர்ந்து படிப்போம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவன் யார்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதிலே 20, 21 வசனங்களை சேர்ந்து கொஞ்சம் படிக்கலாமா? ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரை எடுத்துக்கொண்டால், சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பெண்கள் மாநாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல், பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஒரு எழுப்புதல், ஒரு ரிவைவல். அதற்கு லீடர் அம்மா அக்கா மீரியாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, மோசேக்கு வயசு 80, ஆரோன் அவங்க அண்ணன் ஆரோனுக்கு 84, அவங்க அக்கா மீரியாவுக்கு 90 வயசு. இப்ப நல்லா கவனிங்க. 90 வயசு மீரியாம் தம்புரை எடுத்துக்கொண்டார்கள். உடனே தாய்மார்களை புறா கூட்டி ஒரே டான்ஸ் வனாந்திரத்தில், ஒரே டான்ஸ் பாட்டல். என்ன பாடுறாங்க அந்த அம்மா சகோதரிகளாம் சேர்ந்து? கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும்
குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாட்டு பாடினார்கள். அல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங். கர்த்தருக்கு மகிமை செலுத்தும் விசேஷித்த ஆராதனை. விமன்ஸ் ஃபெல்லோஷிப் ஆரம்பிக்கப்பட்டது வேத புஸ்தகத்தில் இதுதான் முதல் முறை. பெண்கள் ஐக்கிய சங்கம் உதயமானது யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில். அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்கு முதல் தலைவி பாஸ்டர் மோசே அவர்களுடைய அக்கா மீரியாம். நல்லா தான் இந்த அக்கா ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தி தான் ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனா காலங்கள் போக 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 தம்பி மோசேயின் மேல இந்த அக்காவுக்கு பொறாம வந்துருச்சு. என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தாலும், என்னதான் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும், இந்த பொறாமை என்கிற ஆவி இருக்குது. அது யாரத்தான் விட்டு வச்சது? எந்த ஊழியக்காரனத்தான் விட்டு வச்சது? எந்த ஊழியக்காரியத்தான் விட்டு வச்சது? எந்த தீர்க்கதரிசியத்தான் விட்டு வச்சது? First mobile church, moving church. அந்த ஆலயத்தில் முதல் பெண்கள் ஐக்கிய சங்கத்தை ஆரம்பித்து மகிமையாக இந்த அக்கா நடத்திட்டு இருந்தாங்க. தாழ்மையோடு நடத்திட்டு இருந்தாங்க. தாழ்மையோடு நடத்தும் போது மகிமையாக இருந்தது. அதுக்குள்ள கெத்து வந்துருச்சு. அவன் சின்ன பையன் தானே, என் தம்பி தானே, நான் தானே குடும்பத்துக்கு மூத்தவ. நீ மூத்தவளா இருந்தானா, நீ பெரிய படிப்பாளியா இருந்தானா, பெரிய பட்டாதாரியா இருந்தானா, தாழ்மையா இருக்க கற்றுக்கொள். அதனால கூட்டுக்களவாணியா தம்பி ஆரோனை சேர்த்துக்கிட்டு 2 பேரும் மோசேக்கு விரோதமாய் 84 வயது ஆரோனோ 90 வயசு பாட்டி பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி மீரியாமோ கூட்டுக்களவாணிகளா சேர்ந்துக்கிட்டு மோசேக்கு விரோதமாய் பேச ஆரம்பித்தார்கள். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொறாமை தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களை பற்றி எவனாவது தாறுமாறா பேசுறான்னா அவனுக்குள்ள உங்களை குறித்து பொறாமை இருக்குது. அவன் அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், நகமும் சதையுமா இருக்கிற சப விசுவாசியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, அந்த பொறாமையின் ஆவி அவர்களுக்கு உள்ள பூந்துரும். இப்ப மோசேக்கு விரோதமா இவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதில் பேசுறவன் பேசட்டும், அதை பற்றி நீங்க கவலையே படாதீங்க. நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்னை குறித்து எவ்வளவோ பேசுறானுங்க, பேசட்டும், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கட்டும். பேசுறவங்களை என்ன பேசுறதுனால அவங்க சந்தோஷப்படுறானா, சந்தோஷப்பட்டு போகட்டும். அதனால எனக்கு ஒரு குறையும் வராது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். கடைசியில கர்த்தர் பார்த்தாரு, 3 பேர் வா, சர்ச்சுக்கு வா, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வா. தாசனாகிய மோசே என்ன நினைச்சிருக்கீங்க? 2 பேரும் நான் மறைமுகமாக அல்ல, முகமுகமாய் என் தாசனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு விரோதமாய்
நீங்க பேச பயம் இல்லாமல் போனது இல்ல, கர்த்தர் கோபம் வந்துருச்சு. ஆண்டவர் கோபப்படுகிற காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தவான்களுக்கு விரோதமா பேசுறான் பாத்தீங்களா? அவன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி கர்த்தர் கோபப்பட்டுருவார். பி கேர்ஃபுல். ஒரு நாளும் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கடைசிக்கு கர்த்தர் கோபப்பட்டுட்டு போயிட்டாரு. இந்த அம்மாவுக்கு உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெண் குஷ்டம் வந்து விட்டது. தோத்திரம். 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே பாஸ்டருடைய அக்கா தான் செட்டு போட்டு தனி குடித்தனத்துக்கு அனுப்பிட்டாங்க. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். யாராக இருந்தாலும் பெருமை என்கிற அகங்காரம் வரும்போது கர்த்தர் அப்புறப்படுத்தி விடுவார். இப்போ 1 வீக் பிரயாணத்துக்கு லாக்டவுன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தமிழக முதலமைச்சர் ஐயா கடந்த 19ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் ஃபுல் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணி நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த 1 வீக் ஃபுல் லாக்டவுன், யாரும் வெளியே வரக்கூடாது. Praise the Lord. தனித்திருப்போம், விலகி இருப்போம், வீட்டுக்குள்ளே இருப்போம் அப்படின்னு 7 நாள் தனியா போட்டார் கர்த்தர். என்னங்க ஏங்க ஏங்க பிரயாணத்து போல? ஏக்கா பிரயாணம் இல்ல அண்ணே, ஏனே பிரயாணம் போல? என்ன நினைச்சு? ஒண்ணு இல்ல. பாஸ்டர் மோசி ஐயாவுக்கு விரோதமா அவங்க அக்கா இந்த மீரியாம் பெண்கள் ஐக்கிய சங்க தலைவி அம்மா இருந்தாங்களே, அந்த அம்மா விரோதமா அவங்க தம்பி ஆரோனை சேர்த்துக்கிட்டு கூட்டுக்களவாணி வேலை பண்ணி பயங்கரமா காரியத்தை பண்ணிட்டாங்க. அதனால கர்த்தர் ஆலயத்துக்கு வர சொல்லி கோபப்பட்டாரு. குஷ்டரோகியா போயிட்டாங்க. அதனால அந்த அம்மா 7 நாள் தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. பாஸ்டருடைய அக்காவானால் ஆண்டவர் விட மாட்டாரு, பாஸ்டருடைய அப்பாவானால் ஆண்டவர் விட மாட்டாரு, பாஸ்டருடைய அம்மாவானால் ஆண்டவர் விட மாட்டாரு, யாரானாலும் விட மாட்டார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு கொஞ்ச நாட்களுக்குள்ள இந்த மீரியாம் அம்மா செத்து போயிட்டாங்க. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அதோட பெண்கள் ஐக்கிய சங்கம் ஊத்தி முடியாச்சு. எழுப்புதல் ஓய்ந்து விட்டது. ஏன் இதை சொல்கிறேன்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாட்டினாலே கர்த்தரை துதித்தார்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை படிக்கும்படியாக கேட்கிறேன். அங்கே இருந்து பேயோருக்கு போனார்கள். சனங்களை கூடிவரச் செய், அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் அதுதான். அப்பொழுது இஸ்ரவேலர் பாடின பாட்டாவது, ஊற்று தண்ணீரே பொங்கி வா, அதை குறித்து பாடுவோம் என்றார்கள். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இந்த வசனத்தை வச்சுதான் பரிசுத்தவான்கள் பாட்டு கட்டியிருக்கிறாங்க. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே சகத்தாவே, ஆசீர்வாதியோ என்னே சகத்தாவே,
ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம். ஆவியின் வரங்களினால் என்னை நீரப்போம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து நாந்தரத்திலே கத்தாவேவும் சனங்களின் தாகம் தீத்தீரே. கண்மலையிலோம் பள்ளத்தாக்கிலோம், கண்மலையிலோம் பள்ளத்தாக்கிலோம் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஊற்று தண்ணீரே பொங்கி வா என்று பாட்டு பாடினார்கள். அல்லேலூயா. சத்துருக்கள் எழும்பும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஜெயத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். இங்கே வனாந்தரத்திலே தண்ணீர் தடாகம் ஏற்பட்ட போது ஊற்று தண்ணீராகிய ஆவியானவரே பொங்கி வாங்கன்னு சொல்லி பாடி அற்புதத்தை அனுபவித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை கொஞ்சம் படிங்க. அந்நாளிலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடின பாட்டாவது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டின நிமித்தமும் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்த நிமித்தமும் அவருக்கு நன்றி சொன்னார்கள், தேங்க்ஸ் சொன்னார்கள். தேங்க்ஸ் கிவிங், தேங்க்ஸ் கிவிங். 3ஆம் வசனம், ராஜாக்களே கேளுங்கள், அதிபதிகளே செவி கொடுங்கள். நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கானானிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவ்வப்போது எழும்பி பயங்கரமான இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாராக் என்று சொல்லக்கூடியவனும் கர்த்தருக்கு மகிமையாக இந்த தெபோரால் என்கிற தீர்க்கதரிசியும் சேர்ந்து அந்த யுத்தத்துக்கு புறப்பட்டு போனார்கள். இந்த சிசரா என்று சொல்லக்கூடியவன் அவன் ஓடி யாகேல் என்பவருடைய கூடாரத்துக்குள்ள ஓடி போயிட்டான். உள்ள ஓடி, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்டான். இந்த அம்மா ஞானமுள்ள ஒரு பெண். இந்த யாகேல், இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சத்ருவுக்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஓடி போய் உள்ள புந்துக்கிட்டான். படிங்க 4ஆம் அதிகாரம் 17 முதல் சில வசனங்கள். சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபோரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபோரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டையில் உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை
ஒரு சமுக்காலத்தினால் மூடினாள். எவ்வளவு ஒரு ஞானி பார்த்தீங்களா இந்த அம்மா யாகேல். சாத்தான சமுக்காலத்தை போட்டு மூடிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற இப்படிப்பட்ட கேனியனான சிசேரா போன்ற சத்துருக்களை சமுக்காலத்தை போட்டு மூடுகிற யாகேலாக இருக்க வேண்டிய விசுவாசியே. போட்டு மூடுனா இப்ப அவன் சமுக்காலத்தை லேசா திறந்துகிட்டு யாகேலை பார்த்து கேட்கிறான். 19ஆம் வசனம் வாசிங்க. அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தர தாகமாயிருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. ஒரு சத்துரு தண்ணி கேட்டா அவனுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம விஷத்தை வச்சு கொண்டு விடுவோம். அதான் நம்ம பண்ற முட்டாத்தனம். என்ன? ஆமா, கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை பார்த்தீங்களா? இந்த சாத்தாங்குளம் பகுதி பக்கத்தில் எனக்கு அதெல்லாம் கண்டு என் உள்ளம் உடைஞ்சு போச்சு. எங்கெல்லாம் மனுஷங்களா மிருகங்களான்னு தெரியல. பயங்கரமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மிருகம் கூட இப்படிப்பட்ட கொடூரமான காரியத்தை செய்யாது. அவனு ஒரு மனுஷன் தானே, ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ ஒரு தண்டனையை கொடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கலாமே. 2 உயிரை பரிதாபமாக போக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை இந்த தேசத்தில் ஏற்பட்டு விட்டது. அந்த குடும்பத்தை குறித்த ஒரு பாரத்தை கர்த்தர் நேத்து எனக்கு கொடுத்தார். திடீரென்று என்ன அறியாம நானே என் செல்போன் எடுத்து லைவ்ல போட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் தேசத்துக்காக கண்ணீரோடு கதறி அழும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனை பேர் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாங்களோ எனக்கு தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நம்ம லைவ்ல இருக்கும். 1 hour என்னால் அந்த பாரம் தாங்க முடியல. தேசத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஸ்தோத்திரம். தேசத்தில் நீதி இல்லை, அநியாயங்கள் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. கதறி அழுது என் இருதயத்தை ஊத்தி ஜெபம் பண்ண பிறகுதான் எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார். அந்த பாரத்தை கர்த்தர் நீக்கினார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கதறி அழுதேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டதாக. கிட்டத்தட்ட 250 பேர்கிட்ட பார்த்துருக்குறாங்க அந்த லைவ்ல நேற்று. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேற எந்த பிரசங்கமும் கிடையாது. ஒன்லி பாடலும் ஸ்தோத்திரம், பரிந்து பேசக்கூடிய கண்ணீரின் ஜெபம் மட்டும்தான். என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காதறி அழுதேன். ஆண்டவருடைய பாதத்திலே இருதயத்தை தண்ணீராக ஊற்றிவிட்டேன். ஸ்தோத்திரம். சத்துரு தண்ணியை கேட்டா இந்த அம்மா பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் மூடிவிட்டாள். தூக்கம் வர்றதுக்கு முன்னால பாலை கொடுத்தாச்சுன்னா தூக்கம் வந்துருமா? அதுக்கு தான் நைட்டு படுக்கும்போது என்ன செய்யணும்? சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்க போகும்போது ஒரு பால் கொடுக்கணும். சில வீட்டில் பாலும் கிடையாது, மோரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆமாம், என்னத்தையாவது குடிச்சிட்டு கடை. அப்படித்தான் இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்குது. அதில் பாலை கொடுத்தாள். ஸ்தோத்திரம். அடுத்த வசனம். அப்பொழுது அவள், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராயிலும் இருக்கிறாளே என்று கேட்டால் இல்லை என்று சொல் என்றால். 21. ஏபேரின் மனைவியாகிய யாகேல் கூடார ஆணியை எடுத்து
கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவன் அண்டையிலே வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். கைகளை தட்டி கத்துற தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஸ்தோத்திரம். கானானியனின் அடக்கத்தை, ஆர்ப்பாட்டத்தை கர்த்தர் ஓய பண்ணினார். அப்பதான் அவங்க பாட்டு பாடுறாங்க. ஸ்தோத்திரம். தெபோராள் தீர்க்கதரிசியும் பாராக்கும் சேர்ந்து பாட்டு பாடுகிறார்கள். சத்துருக்களை நம் கையில் தேவன் ஒப்பு கொடுத்தார், ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தெபோராள் என்று சொன்னால் பி, ஹனி பி, தேனி. என்ன ஈ? தேன் ஈ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேனி விசுவாசிகளே உங்களுக்கு எச்சரிக்கையாக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தேனி என்ன பண்ணும்? சுறுசுறுப்பா இருக்கும் எப்போதும். எங்கெங்கெல்லாம் மலர்கள் இருக்கிறதோ அந்த மலர்களில் இருக்கிற தேனை உறிஞ்சி கொண்டு வந்து எங்க சேர்க்கும்? தேன் கூட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு அல்லேலியா சொல்லுங்க. விசுவாசிகள் என்ன செய்யணும் இந்த நாட்களில்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லாக்டவுனா இருந்தான்னா, என்ன டவுனா இருந்தான்னா, ஆத்துமாக்களை மலர்களில் இருக்கிற தேனை கொண்டு வந்து கூடாகிய சபைக்குள்ளே சேர்க்கிற தெபோராள்களாய் மாற வேண்டும். அல்லேலியா சொல்லுவோம். இருக்கிற தேனை கொத்திட்டு போகக்கூடிய கொடூர்களாய் மாறிவிடக்கூடாது. தோத்திரம். இந்த தேனி உலகம் முழுவதும் போய் மலர்களில் இருக்கிற அந்த தேனை கொண்டு வந்து தேன் கூட்டுக்குள்ளே வைத்திருக்கும். தோத்திரம். முக்கியமான அடுத்த சுபாவம் தேனிக்கு என்ன தெரியுமா? யாராவது அந்த கூட்டை கலைச்சாங்க என்ன பண்ணும்? என்ன பண்ணும் தெரியுமா? முத்தம் கொடுக்குமா? அப்புறம் என்ன பண்ணும்? கொட்டி கொண்டு போடும். கடந்த நாட்களில் ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்குது? ஒரு மரத்தில் போய் தீ வச்சிருக்குது. ஏதோ ஒரு கூடு இருக்குன்னு வந்து அந்த வண்டுகள் கொட்டி அந்த அம்மா அங்கேயே செத்து போச்சு. சபைக்கு விரோதமா, சபையை கெடுக்க, சபையை தடுக்க, சபையின் வளர்ச்சியை நிறுத்த சில விஷமிகள் வரும்போது தோத்திரம் தேனியே அவர்களை கொட்டி அந்த சத்துருக்களை அழிக்கும் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கையை தட்டி அலையிலே சொல்லுங்க சந்தோஷமா. நிறைய சுபாவங்கள் இந்த தேனிக்கு இருக்குது. எல்லாத்தையும் சொன்ன இன்னைக்கு ராத்திரி ஆயிரும். அதனால நான் முடிச்சிடறேன். ரெண்டே காரியத்தை சொல்றேன். ஒன்று, மலர்களில் இருக்கிற தேனை கொண்டு வந்து கூட்டுக்குள் வைக்கும் அற்புத சுபாவம். அப்படி என்றால் உலகம் முழுவதும் இருக்கிற ஆத்துமாக்களை ஆலயத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் ஆத்தும ஆதாயம். அவன் தான் உண்மையான விசுவாசி. இருக்கிற ஆளை துரத்துறவன் கிடையாது. இல்லாத பொல்லாத சொல்லி கெடுத்து சின்னாபின்னமாக்குறவன் அல்ல. இரண்டாவது, சபைக்கு விரோதமாய் தேன் கூட்டை கலைக்க வருகிற சத்துருவை எதிர்த்து அவன் கிரிகளை அழிக்கும் வல்லமை தேனிக்கு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா. 95ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே சொல்லுகிறார், கம்பீரமாய் கர்த்தரை பாடுங்கள். ஸ்தோத்திரம். 147ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே சொல்கிறார், நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை பாடுங்கள்.
கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ரீதியிலே இந்த நாட்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்த, அவருக்கு தேங்க்ஸ் கிவிங் செலுத்த கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும் பாடல்கள், நன்றி செலுத்தும் ஆராதனைகள் கர்த்தருக்கு பிரியமானது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உகந்தது. ஆகையால் நான் எப்படி பாட வேண்டும், எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், எதற்காக தேவனை உயர்த்த வேண்டும், ஆண்டவர் திட்டவட்டமாய் நம்ம கூட பேசியிருக்கிறார். எல்லாம் முழங்கால் போட்டு 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி திரியேக தேவனை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனை போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கர்த்தரை மகிழ்ந்து பாடும்படி, சந்தோஷம் உண்டாகும்படி, நன்றி செலுத்தும்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடத்துக்காக எல்லா கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து 11 மணிக்கு நடைபெறுகிற பரலோகமான மகிழ்ச்சியின் ஆராதனை கர்த்தர் மகிமைப்படும்படி எல்லா 2 கையை உயர்த்தி பரலோக தேவனை மகிமைப்படுத்துவோம். அற்புதங்களின் தேவனே, உங்க ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எப்படி கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை திட்டவட்டமாய் தெளிவாய் இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்ததற்காய் கோடி ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு நிறைவாய் பூரணமாய் ஆசீர்வதித்து உயிர் உள்ள மட்டும் பாட்டினாலே உம்மை துதித்து கீர்த்தனம் பண்ணி நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். இந்த பரலோக ஆராதனையிலே பங்கு பெற்ற எல்லா மக்களையும் நிறைவாய் பூரணமாய் ஆசீர்வதியும். மகிமையான வருகைக்கென்று ஆயத்தமாக்கும் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. கை கூப்பி எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இடது இதயத்தில் வைத்துக்கொண்டு வலது தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருனை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியாருடைய அன்பு, ஐக்கிய சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா மக்களோடும் அவர் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, எங்களது சபையின் ஆராதனை நேரங்கள் தினமும் அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரையிலும், அதிகாலை வேத பாட ஆராதனை தினமும் மாலை 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும், தீர்க்க தரிசன ஜெபவேளை வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரையிலும், விடுதலையின் உபவாச ஆராதனை ஞாயிறு காலை 9:30 மணிக்கு, பரலோக மகிழ்ச்சியின் ஆராதனை வேளை ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு மாலை பரலோக ஆராதனை வேளை. அன்பானவர்களே, இந்த சபையின் ஆராதனை நேரங்களில் குடும்பமாய் பங்கு பெறுங்கள். மற்றவர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் இயேசுவின் நிறைவான ஆசீர்வாதத்தையும் மெய் சமாதானத்தையும் உண்மையான மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் பெற்று அனுபவியுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள அற்புத ஜெப கோபுர ஏஜி சபை எண் 8A, பெரியார் திரு, மணவாள நகர், திருவள்ளூர். செல்போன் எண்கள் 9901-233-73 மற்றும் 944-32-411-31.